Selamat pagi murid-murid. Apa khabar semua? Okey, hari ni kita nak belajar tentang ayat tanya buku teks muka surat 126. Okey. Inilah yang kamu akan nampak dalam buku teks muka surat 126. Tajuknya ialah indahnya tempat ini. Indahnya tempat ini. Okey. Okey, அது என்ன படம் என்ன இடம் அது? இது adalah sawah padi. Sawah படினா நான் உங்களுக்கு அன்றைக்கே சொன்னேன். சவா படினா நெல் வயல். சரியா? சவாப்படி எங்கே இருக்கும் நிறைய நம்ம நாட்டில்? ஓகே, எங்கன்னா கிடால நிறைய நம்ம கிடால வந்து உங்களுக்கு சொந்தக்காரங்க யாராவது இருந்தாங்கன்னா ஓகே கிடால நீங்கள் போனீங்கன்னா அங்கே பார்க்கலாம் நெல் வயல். ஓகே, நான் படம் காட்டுறேன். ஓகே, இப்படி தான் இருக்கும். ஓகே, டி tengah ada apa? நடுவில் ரெண்டு வச்சுருக்காங்கள்ல சட்டைலாம் போட்டு, அது என்ன அது? ஓகே, அது வந்து சோளக்காட்டு பொம்மை சொல்லுவாங்க. மலாயில் வந்து அதுக்கு பெயர் வந்து ஓராங். ஓகே, வெறும் ஓராங்னா மனிதர். ஓராங்னா மனிதர். ஓராங்னா சோளக்காட்டு பொம்மை. கத்த கண்டு படிச்சிருக்கோம்ல, புக்கு மேஜ கரிசி அந்த மாதிரி ஓராங்னு ஒரு கத்த கண்டு வந்துச்சுன்னா அதோட பொருள் வந்து சோளக்காட்டு பொம்மை. Okey, kenapa orang letak orang-orang ini di tengah sawah padi? Yang வச்சுருக்காங்க சொல்லுங்க பாப்போம். இப்போ வந்து சாவாப்படியில் இந்த மாதிரி ஓராங்க வைக்கும் போது பொதுவாக அந்த சாவாப்படியில் இருக்கிற அந்த நெற்கதிரை யார் சாப்பிடுவான்னா இந்த குருவிங்களாம் வந்து சாப்பிடும். ஓகே, அந்த மாதிரி வந்து இந்த சோளக்காட்டு பொம்மை அங்கே வைக்கும் போது அங்கே யாரும் மனுஷால் இருக்காங்கன்னு நினச்சிக்கிட்டு குருவிங்களாம் அங்கே வராது. ஸோ அதுக்காக அந்த குருவிங்களை பயமுடுத்த தான் இந்த ஓராங்க வச்சுருக்காங்க. சரிங்களா? ஓகே, sekarang mari kita masuk kepada tajuk kita pada hari ini iaitu ayat tanya. Ayat tanya kita sudah belajar. Okey, kita imbas kembali ya. Okey, ayat tanya ialah ayat yang digunakan untuk menanyakan sesuatu hal. ஒரு கேள்வி, ஒரு விஷயத்தை பற்றி கேட்கறதுக்காக ayat tanya பயன்படுத்துவோம். சரியா? ஒரு கேள்வி கேட்க உங்களுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம கேள்வி கேட்போம்ல, அதுக்காக தான் அதை தான் நம்ம ayat tanya சொல்லுவோம். தண்டா soal. ஓகே, அங்கே இருக்குது பார்த்தீங்களா அந்த ஒரு கேள்விக்குறி இருக்குல்ல, mesti diletakkan di belakang ayat. ஓகே, ayat tanya-ல கண்டிப்பாக தண்ட சால் இருக்கணும். தண்ட சால் இருந்தால் தான் அது ayat tanya. சரிங்களா? ஓகே, அதோட கத்த தஞ்சோ இருந்தாலும் இல்லாட்டினாலும் நம்ம சோழன்னு கேட்கலாம். புரியுதுங்களா? ஓகே, ayat tanya வந்து tanpa kata tanya dan dengan kata tanya இருக்குது. சரிங்களா? அதாவது ayat tanya ஒரு கேள்வி கேட்கும் போது நம்ம அந்த கேள்வி சொல்ல பயன்படுத்தியும் கேட்கலாம், கேள்வி சொல்ல பயன்படுத்தாமலும் கேட்கலாம். சரிங்களா? hari ini kita belajar tentang ayat tanya menggunakan kata tanya. ஓகேயா? சரி, ஓகே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கத்த தஞ்சை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓகே, apa, siapa, mana, bila. இதுதான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகே, அப்போ எதுக்கு வரும்? அப்பக்கா நம்ம காமு. சரியா? அப்போனா என்ன? உன் பெயர் என்னங்கிறது சரிதான், ஆனால் அப்பக்கா நம்ம காமுன்னு கேட்க மாட்டோம். ஏன்னா அப்பங்கிறது வந்து ஒரு பொருள் அந்த மாதிரிக்கு தான் நம்ம பயன்படுத்துவோம். அப்பக்கா என் காமு மக்கான். ஓகே, அப்பக்கா மக்கானான்னு கேட்க காமு அந்த மாதிரி தான் கேட்போம். இப்போ ஒரு ஆளோட பெயரை தெரிஞ்சுக்கிறதுக்கு, ஒரு ஆளை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா அப்போ பயன்படுத்த மாட்டோம். siapakah nama kamu? siapa digunakan hanya untuk manusia. ஓகே, மனுஷாளுக்காக தான் நம்ம siapa பயன்படுத்துவோம். ஓகே, மனுன்னா எதுக்குயா? ஓகே, siapana யார், அப்பனா என்ன, manana எங்கு, di manakah kamu tinggal, di mana kamu letak buku saya. ஓகே, எங்கன்னு அர்த்தம். ஓகே, bilana எப்பொழுது, bilakah hari jadi kamu, bilakah awak akan datang ke rumah saya. ஓகே, bilana எப்பொழுது. ஓகே, sekarang kita lihat contoh ayat. ஓகேங்க, பாருங்கள், சில இதில் நான் உதாரணம் கொடுத்துருக்கேன். ஓகே, அந்த பிலக்கா, இந்த கான்றது எங்கே வரும்? கா இல்லைன்னா எங்கே வரும்? ஓகே, பிலக்கா. ஓகே, கா பயன்படுத்தும் போது அந்த ayat tanya-ல முதல்ல வரும்போது தான் அது கா வரும். இது அந்த பீல வந்து கடைசியாக வருதுன்னா, அந்த கேள்வியில் கடைசியாக வந்துச்சுன்னா பீலக்கா வரக்கூடாது, வெறும் பீலா.
இங்கே பாருங்கள், பிலக்கா ஆனந்த் முலாவாட் ke negeri Sabah. அதாவது ஆனந்த் எப்பொழுது நெகிரி சபாவை போய் போனாருங்க அப்படின்னு விசிட் பண்ணாங்கன்னு. ஓகே, அதே கேள்வி ஆனந்த் முலாவாட் ke negeri Sabah bila. அதாவது அதே கேள்வி 2 வகையாக கேட்கலாம். ஆனால் வாக்கியத்தில் முதல்ல பீல வந்துச்சுன்னா பீல கான்னு வரும். இதை வாக்கியத்தில் பின்னாடி வந்துச்சுன்னா பீலு மட்டும்தான் வரும். ஓகே, பின்னாடி என்ன இருக்கணும்? கண்டிப்பாக தண்ட சுவால் இருக்கணும். 2வது ஐயாட்ட பாருங்கள், அப்பக்கா மக்கானான் குமாரன் அண்டா, உனக்கு பிடித்த உணவு என்னன்னு கேட்குறாங்க. ஓகே, இதே வந்து வாக்கியத்தில் பின்னாடி வந்துச்சுன்னா மக்கானான் குமாரன் அண்டா அப்பு தான் வருமே தவிர அப்பக்கான்னு வரக்கூடாது. சப்பக்கா எம்ம மசாலாவோ இனி லவோனா கறி. ஓகேவா, இந்த உணவை சமைச்சது யார், இந்த கறியை வச்சது யார்? ஓகே, இதே நம்ம வந்து திருப்பி கேட்டால் எம்ம மசாலாவோ லவோ இனி சியப்பு. இந்த யாங்ன்ற வார்த்தை முன்னுக்கு வரக்கூடாது, பொதுவாக வராது. ஸோ அதனால தான் நான் வந்து இன்னொரு வாக்கியத்தை நாங்கள் கொடுக்கல. ஓகே, டீமனக்கா ஐயா கம்மு பக்கரிச்சு, உன் அப்பா எங்கே வேலை செய்கிறாரு? அதே நம்ம மாற்றி கேட்டால் ஐயா கம்மு பக்கரிச்சு டீமானு. ஓகேவா, புரியுதுங்களா? ஓகே, sekarang mari kita lihat kepada teks dialog itu ya. Okey, Puan Lim membawa Sin Ling bersiar-siar di sawah padi. Okay, Puan Lim வந்து Sin Ling வந்து சாவாப்படியை சுற்றி பார்க்க கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே சுற்றி பார்க்க போகிறாங்க. ஓகே, bersiar-siarனா காற்று வாங்குற மாதிரி. ஓகே, Sin Ling அவங்க அம்மாவை கேள்வி கேட்குறாங்க, இபு apakah yang sedang terbang di sawah? ஓகே, அதாவது அந்த சாவா, அதாவது அந்த நெல் வயலில் என்ன பறக்குது, இந்த இடத்துல ஏன் என்னன்னு கேட்குறாங்கன்னா பூரம் அங்கே அங்கே வந்து ஒரு குருவியே என்னமோ அங்கே பறக்குது. ஸோ அது மனுஷால் இல்லை. அப்போ அதுக்கு வந்து சியாப்புக்கா என் செடாங் தருப்பாங்கன்னு கேட்கக்கூடாது, அப்பக்கா என் செடாங் தருப்பாங்க தான் கேட்கணும். ஓகே, அதாவது இப்போ மிருகத்துக்கெலாம் என்னன்னு கேட்கும்போது மிருகத்துக்கெலாம் வந்துட்டு நம்ம அப்பக்கா தான் பயன்படுத்தணும். ஓகே, burung bangau yang sedang terbang di sawah. burung bangauனா என்னையா? அதாவது கொக்கு பார்த்துருக்கீங்களா? கொக்கோட கால் வந்து நீளமாக இருக்கும். ஓகே, கொக்கு தான் அங்கே பறக்குது. ஸோ burung bangau yang sedang terbang di sawah. அம்மா பதில் அளிக்கிறாங்க. அடுத்த கேள்வி சியாப்பு. ஓகே, என்ன கேள்வியாக இருக்கும்? ஓகே, நம்ம பதிலை பார்ப்போம். pesawah yang menanam padi di tengah sawah. pesawahனா விவசாயினா அதாவது அந்த நெல் வயலை பயிரிடுறவங்க, அங்கே வேலை செய்கிறவங்க. இப்போ நம்ம படம்லாம் பார்ப்போம், இந்தியாவில் வந்து விவசாயிங்களாம் அந்த நெல் வயலில் வேலை செய்கிறவங்க, அந்த நாற்று நடுறவங்க, அந்த விவசாயம் பண்ணுறவங்கள முலாய் மொழியில் pesawahன்னு சொல்கிறாங்க. pesawah yang menanam padi di tengah sawahன்னு சொல்கிறாங்க. அப்போ அம்மா அதை அப்படி பதில் சொல்கிறாங்கன்னா இப்போ இவங்க என்ன கேள்வி கேட்டிருப்பாங்க? ஓகே, அப்போ கேள்வி வந்து என்னவா இருக்கும்? siapakah yang menanam padi di tengah sawah? மறுபடியும் சொல்கிறேன், siapakah yang menanam padi di tengah sawah? கேள்விக்குறி வரும். அதுக்கு மொழியும் என்ன பதில் சொல்லுவாங்க? pesawah yang menanam padi di tengah sawah. விளங்குதா? ஓகே, தொடர்ந்து பாருங்கள். bila. Okey, பதில் பார்ப்போம். mereka akan menuai padi apabila padi telah masak. ஓகே, menuai படினா அவங்க அந்த நெற்கதிரை அறுவடை செய்கிறது. தமிழ் மொழியில் அறுவடை செய்கிறது தான் menuai படின்னு சொல்லுவாங்க. ஓகே, கேள்வி என்னவா இருக்கும்? அதை எப்பொழுது வந்து அவங்க வந்து அறுவடை செய்வாங்கன்னு. ஸோ மலாயில் எப்படி கேட்கலாம்? bila mereka akan menuai padi. அவ்வளோதான் நம்ம கேள்வி. ஓகே, அப்போ படி தில மாசாங்கிறது விடையில் வரணும். ஸோ கேள்வி என்னவா இருக்குன்னா பீலக்கா mereka akan menuai padi கேள்விக்குறி வந்துடணும். ஓகே, அதுக்கு போன்லயும் என்ன சொல்லுவாங்க? mereka akan menuai padi apabila padi telah masak அப்படின்னு பதில் சொல்லுவாங்க. ஓகே, mana. ஓகே, அடுத்து மானுனா எங்கே? sawah ini terletak di negeri Kedah. நான் முதல்ல சொன்னேன்னா இல்லையா, நெகிரி கெடால தான் நிறைய நெல் வயல் இருக்குது. சரிங்களா? இப்போ அந்த பொண்ணு கேட்குது. ஓகே, இந்த பொண்ணு என்ன கேட்கும்? சில்லிங்க டி மனுக்கா sawah ini terletak.
அல்லது sawa ini terletak di mana. ரெண்டு விதமாக கேட்கலாம். மறுபடியும் சொல்கிறேன். di manakah sawa ini terletak கேள்விக்குறி அல்லது sawa ini terletak di mana கேள்விக்குறி. ஸோ பொன்லியும் பதில் சொல்லுவாங்க sawa ini terletak di negeri Kedah. Okay, விளங்குதா உங்களுக்கு? Okay, hari ini kita belajar tentang ayat tanya. Kita belajar apa, siapa, mana dan juga bila. Okay, sekarang kamu kena lihat buku aktiviti. Buku aktivitiல okay, நீங்கள் பார்த்தீங்கன்னா okay, buku aktivitiல muka surat என்ன muka surat சொல்லுங்க பார்ப்போம். Okay, muka surat 59 பார்த்தீங்கன்னா இந்த activity இருக்கும். Okay, tandakan okay, betul pada ayat tanya yang betul. Okay, நீங்க பாருங்க. Siapakah yang pergi berkelah? Apakah yang pergi berkelah? Pergi berkelah, pergiனா போகிறது. Okay, berkelahனா பிக்னிக் போகிறது. ஸோ பிக்னிக் போகிறதுக்கு வந்து siapa வருமா அப்போ வருமா. ஸோ மனிதர்கள் தான் பிக்னிக் போவாங்க, ஆடோ மாடோ போகாது. ஸோ அப்போ அங்கே siapa வருமா அப்போ வருமா யோசித்து ஒரு பெட்டிக்கு ஒரு ரைட்டு போடுங்க. ஓகே, அடுத்தது அப்பக்கா yang ஓகே விட கொடுத்துருக்காங்க பாரு. ஜாலி sekeluarga yang pergi berkelah. ஓகே, ஜாலிங்கிறது மனுஷன். அப்போ என்ன வரும்? ஓகே, ரெண்டாவது பாருங்கள். pokok kelapa yang terdapat di pantai. pokok kelapana என்ன அது? தென்னை மரம் வந்து நம்ம பீச்சில் பார்க்கலாம், பீச்சில் இருக்கோம். அப்படி பீச்சுனா உங்களுக்கு பந்தாய், சரியா, கடற்கரையில். ஸோ கேள்வி என்ன இருக்கும்? apakah yang terdapat di pantai? siapakah yang terdapat di pantai? ஓகே, pokok kelapa வந்து மனுஷாலா இல்லையா? ஓகே, யோசிச்சு விட போடுங்க பார்ப்போம். ஓகே, மூணாவது கேள்வி பாருங்க. Zali sekeluarga bercuti ke Pulau Indah. ஓகே, ஜாலியும் குடும்பத்தினரும் Pulau Indahல விடுமுறையை கழிக்கிறாங்க. ஓகே, Zali sekeluarga bercuti bila? Zali sekeluarga bercuti ke mana? ஓகே, இதில் விடையை பார்த்தீங்கன்னா Pulau Indah எந்த இடத்த தான் குறிச்சிருக்காங்க. அப்போ பீல வருமா கமானுன்னு வருமா? யோசிச்சு விட போடுங்க. ஓகே, நாலாவது கேள்வி. ஓகே, Encik Go ke hutan pada hari Rabu. Encik Go வந்து காட்டுக்கு புதன்கிழமை போனார். ஓகேயா? ஓகே, புதன்கிழமை போனார். ஸோ கேள்வி என்ன வரும்? பிலக்கா Encik Go ke hutan அப்படியா அல்லது கமானக்கா Encik Go? ஓகே, அங்கே விட வந்து புதன்கிழமை, அதாவது புதன்கிழமை அன்று Encik Go வந்து காட்டுக்கு போனார். ஸோ கேள்வி என்னவா வரும்னு யோசித்து விடைய போடுங்க. ஓகே, இந்த வீடியோவை நான் வந்து கூகுள் கிளாஸ் ரூமில் அப்லோட் பண்ணுவேன். ஸோ கூகுள் கிளாஸ் ரூமை திறக்க முடிஞ்சவங்க அதில் போயிட்டு வீடியோவை கிளிக் பண்ணி பார்த்துட்டு ஓகே இந்த பாடத்தை இந்த பயிற்சியை செய்துட்டு அதை ஃபோட்டோ பிடிச்சி கூகுள் கிளாஸ் ரூமில் அப்லோட் பண்ணணும். அப்படி செய்ய தெரியலனா நான் இந்த வீடியோவை கிளாஸ் குரூப்லேயும் போடுவேன். கிளாஸ் குரூப்பில் நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு பாடத்தை செஞ்சுட்டு ஃபோட்டோ பிடிச்சி எனக்கு ப்ரைவேட்டாக மெசேஜ் பண்ணணும். விளங்கிருச்சா? பாடத்தை செஞ்சு ஃபோட்டோ பிடிச்சோம் எனக்கு அனுப்பலாம், அல்லது கூகுள் கிளாஸ் ரூம்லேயும் அப்லோட் பண்ணலாம். கூகுள் கிளாஸில் அப்லோட் பண்ணிங்கன்னா இன்னும் சிறப்பு, சரிங்களா? ஓகே, தெரியுமா? கசை முறை